ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபியர் நாட். 1 தெசலோனிக்கேயர் 5:5 இந்த அழகான வசனத்தை நம்ம பார்க்குறோம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாக இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே அப்படின்னு சொல்லி. லைஃப்பில் இரவு இருள் போன்ற பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், போகத்தான் செய்யும். ஆனால் அதற்கு உள்ளானவர்கள் நாம் அல்ல. ஏன்னா நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்றது அந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. யோவானில் நம்ம பார்க்குறோம்ல, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள், நானே மெய்யான ஒளி அப்படின்னு சொல்லி அவர் ஒளியாக இருக்கிறாருன்னு தான் நம்ம வேதத்தில் படிக்கிறோம். ஸோ அவரை ஃபாலோ பண்ணுற நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஸோ கர்த்தர் நம்ம உலகத்துக்கே நம்ம வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நம்மளுடைய குறைவை தான் நம்ம பார்க்குறோம்ல. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வெளிச்சத்தின் வார்த்தைகளை பேசணும். அப்படி பேசினா சில மனிதர்களை பைபிள்லேருந்தே நம்ம பார்த்துருவோமா. முதலாவது யோபு. அவர் இந்த உலக பிரகாரமான எல்லா வித ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பப்பட்டு வாழ்ந்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர் எல்லாவற்றையும் இழந்து உடல் ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள்னால பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் அவர் கர்த்தர்கிட்ட நான் நம்பிக்கையாக இருந்தாலும் அவரை சுற்றி இருக்கிறவங்க ஆஸ் யூஷுவல் நீ அவ்வளோதான், நீ தப்பு செஞ்சுருப்ப, உன்னோட லைஃப் முடிஞ்சதுங்கிற மாதிரி ஒரு டிஸ்கரேஜிங்கான வேர்ட்ஸை பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அந்த இடத்துல யோபு சொல்கிற வார்த்தைகள், என் லைஃப்பில் இருள் இருக்குதான், ஆனால் அந்த இருளை தொடர்ந்து வெளிச்சம் வரும் என்று நான் எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வெளிச்சத்தின் வார்த்தைகளை பேசுகிறாரு. இருள் இருந்தது, இப்படியே இருந்துடாது, வெளிச்சம் வரும், நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அந்த வார்த்தைகளை பேசுகிறது நிமித்தம் அவருடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவருடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்ல. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், நான் ரொம்ப அவமானப்பட்டு நிற்கிறேன், அதனால் நான் யாருக்கும் என்னை காட்டிக்க விருப்பப்படலைன்னு சொல்லி அவர் ஒதுங்கி போய் தன்னை மறைச்சிக்கல. ஏன்னா அவர் வெட்கப்பட்டது, அவர் இழந்ததை பார்த்தா அதே மக்கள் முன்னாடி தான் அவர் ரெட்டத்தனியாக ஆசீர்வதிக்கப்பட்டதையும் அந்த ஜனங்கள் பார்க்கும்படி கர்த்தர் செய்தார்ல. அடுத்ததான் தாவீது ராஜா. அவர் தன்னுடைய மக்களுக்காக நிறைய போர் செஞ்சு ஒரு காலகட்டத்தில் அவர் ரொம்ப டயர்டாக போயிடும், எல்லோரும் மனுஷங்க தானே, ஸோ விடாய்த்து போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவரால் அந்த ஸ்டேஜில் முடியலன்னும் போது அவரோட கீழே வேலை செய்கிற ஒரு போர் வீரர்கள் கூட சொல்லுவாங்க, நீங்கள் எங்களுக்கு ராஜாவாக அந்த சிங்காசனத்தில் உட்காந்து போகிறோம், நாங்கள் போர் செஞ்சு இந்த நாட்டை பார்த்துக்குறோம், நீங்கள் நல்லா இருக்கணும், ஜீவனோடு இருந்தால் போகிறோம் அப்படின்ற அளவுக்கு சொல்லுவாங்க. அதனால் அந்த இடத்துல தாவீது சொல்கிற வார்த்தைகள், நான் இருளில் தான் உட்காந்துருக்கேன், ஆனால் கர்த்தர் என்னை விசாரிப்பார், என்ன இருளை அவர் வெளிச்சத்தில் கொண்டு வருவார், மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான் இருந்தது அப்படின்னு சொன்ன அதே தாவீது ராஜா தான் சொல்கிறாரு, கர்த்தர் என் புகலிடம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், அவர் என்னுடைய கேடகம் அப்படின்னு சொல்கிறாரு. அவரால் நான் ஒரு சேனைக்குள்ளாக பாய்ந்து போவேன்னு சொல்கிறார். விடாய்த்து போனேன்னு சொன்ன அதே தாவீது ராஜா சொல்கிறாரு, என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன்னு சொல்லி அவருடைய அந்த வெளிச்சத்தின் வார்த்தைகளின்படியே கர்த்தர் அவரை ஆசீர்வதிச்சு தான் நம்ம பார்க்குறோம்ல. இன்றைக்கி நாமும் நம்மளை நிதானித்து பார்க்கலாம். நிறைய நேரங்களில் நம்மளுடைய பலவீனங்கள், ஒருவேளை அது உடல் பலவீனமோ இல்லை ஃபினான்ஷியல் ப்ராப்ளமோ இல்லை ஃபேமிலி இஷ்யூஸாக எதுவும் மனுஷர்களால் வர எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்மளும் சொல்லுவோம், என் பகைஞனே, என்னுடைய சத்ருவே, நீ நான் விழுந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ நினைக்காத, நான் எழுந்திருப்பேன், ஏன்னா என்னை கர்த்தர் வெளிச்சத்தில் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோடு சொல்லுவோம். உலகத்திற்கே நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை கர்த்தர் உயர்வாக பார்க்குறாரு. ஆனால் நாம் நம்மளுடைய குறைவுகளையே பார்த்துட்ருக்கோம். இருளிலே நடக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில் உதிக்கும் பொழுது நம்மளுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். நம்மளுடைய காயங்கள் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை கட்டி நம்மளுடைய அடிக்காயத்தை குணமாக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் அவருடைய வெளிச்சம் 7 மடங்கு இருக்கும்படிக்கு செய்வார்னு நம்மளுடைய வசனத்தில் வேதத்தில் நம்ம படிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருள் இரவு போன்ற நெகட்டிவான வார்த்தைகளை பேசினதற்கெல்லாம் எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு அழகான ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்குறாரு. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவும் அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு நன்றி சொல்லுவோம்.